கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கும் நம்ம ஆவலோடு புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம்ல. இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஏசியா 60வது அதிகாரத்திலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்மளுக்கு அருளி இருக்கிறார். நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து வாசிங்க. ஏசியா 60வது அதிகாரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 19வது வசனத்துக்கு வாசிப்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தான் உங்களுக்கு வெளிச்சமா இருக்க போகிறார். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒளி இனி மறைந்து போவதில்லை. அது நித்திய வெளிச்சமா உங்களோடு கூடவே இருக்கதான் போகிறது. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு. இதுவரைய உலகத்துல இருந்து நீங்க காரியங்களை நம்பி உங்க வாழ்க்கையை நடத்திட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்நாள்ல இருந்து உன் வாழ்க்கை வேற மாதிரி மாறப்போகுது. உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. என் மகிமை உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போகுது அப்படின்னு சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இந்த புது வருடத்திற்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவருடைய மகிமை நம் மேல் இருந்து நம்மளை வழி நடத்தும். வார்த்தையை விசுவாசிங்க. வாழ்க்கையில வளமை பெற்று நிறைவாய் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.